வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். மூன்றாம் உலகப் போரை பற்றி விளாடிமிர் புட்டின் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. உலக மக்கள் இப்போ கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதை பற்றி பார்க்க போகிறோம். அது கூடவே இஸ்ரேலிய பயங்கரவாதம்னு அமெரிக்க பிரதிநிதி ஒருத்தவங்க வாய் தவறி சொல்லிட்டாங்க. இது இப்போ உலகம் முழுக்க பிரேக்கிங் நியூஸாக வேற மாறிடுச்சு. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இவர் பண்ணதரமா சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூலங்க. அதாவது ஈரானில் ஏற்கனவே சில நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை நாங்கள் காலி பண்ணிட்டோம், இதோடு நிறுத்த மாட்டோம். ஈரானோட எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸையும் எங்களோட டார்கெட் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அவங்க எங்கள் நாட்டு மேலே அந்தளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எப்படி சும்மா இருக்கிறது பார்த்துக்கிட்டு எங்களோட டார்கெட் லிஸ்ட்டை நாங்கள் பெருசாகிட்டோம். அதில் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். அப்போ அந்த ஆங்கர் கேட்குறாங்க, அப்படின்னா அதில் ஃபாடோ இருக்கா அப்படின்ட்டு. ஆப்வியஸாக ஃபாடோ இருக்குது. ஃபாடோ இல்லாமல் இருந்தால் எப்படி? ஃபாடோவே எங்களோட லிஸ்ட்டு கீழே கொண்டு வந்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்காருங்க கன்ஃபார்மாக. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் அடித்து காலி பண்ண போகிறோன்னு ஓப்பனாக அனௌன்ஸே பண்ணிட்டாரு நெத்தன்யாகு அவர்கள். நாங்கள் ஏற்கனவே ஈரானோட கீ மிலிட்ரி லீடர்ஸை தூக்கிட்டோம். இது பத்தான்னு இன்னும் சில முக்கியமான லீடர்ஸையும் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு இருக்கோம். அடுத்து எங்களோட பெரிய குறியே அவங்களோட அந்த ஃபாடோ ப்ளஸ் இன்னும் நிறைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் தான். அவங்களோட மிசைல் லான்ச்சர்ஸ் இருக்குல்ல, அதை நாங்கள் ஆல்ரெடி கண்டம் பண்ணிட்டோம். அப்படின்றதுனால எங்களுக்கு எந்த ஒரு இன்டர்செப்ட் சார்ந்த பயமும் இருக்காதுங்க. நாங்கள் நினச்ச இடத்துல போய்ட்டு ஈரானில் அடிச்சுட்டு வந்துட்டே இருப்போன்னு அவர் இப்போ சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டு ஈரான் ரியாக்ட் பண்ணாமல் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபாடோ சைட் இருக்குது பாருங்கள், அங்கே ப்ளஸ் இன்னும் சில இஸ்ரேல் கை வைக்காத நியூக்ளியர் ஃபெசிலிட்டி சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற நியூக்ளியர் சார்ந்த சில விஷயங்களை முக்கியமான கீ காம்பனன்ட்ஸை ஒரு சேஃபான இடங்களுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? ஈரானு. ப்ரோ, அதான் ஃபாடோலாம் அவ்வளோ கீழே இருக்குன்றீங்களே, பங்கர் பஸ்டர் பாம்லாம் போட்டால் கூட அந்தளவுக்கு ரீச் பண்ண முடியுமான்னு தெரியலையே. அப்படியே ஈரானுக்கு இந்த அளவுக்கு நடுக்கன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அவங்க இவ்வளோ வருஷம் இந்த சைட்டுக்காக உழைச்சிருக்காங்க. இஸ்ரேல் ஏதோ அவங்க எதிர்பார்க்காத ஒரு வெப்பனை வச்சு அடிச்சிட்டாங்கன்னு வைங்க, ஈரான் எதிர்பார்க்காத வெப்பனை வச்சு அது பெனட்ரேட் பண்ணி கீழே இருக்க சைட் வரைக்கும் காலி பண்ணிடுச்சுன்னு வைங்க. அப்புறம் ஈரான் உட்காந்து கையை பசஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதான் அவங்க எதுக்கும் சேஃப்டி ப்ரிகாஷன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் சேஃபான இடத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்ற கேள்வி ரைஸ் ஆகுதுங்க. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருந்தது இஸ்ரேல் கிட்ட அந்த அளவுக்கு வெப்பன்ஸ் கிடையாது, அவ்வளோ தூரம் பெனட்ரேட் பண்ணி கீழே போயிட்டு ஒரு சைட்டை காலி பண்ணுற அளவுக்கு, அதனால் அமெரிக்காவில் மட்டும் தான் முடியும், நாங்கள் வந்து அந்த வேலையை பண்ணி கொடுப்போன்ற மாதிரி தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆனால் எப்போ வருவோன்றா இன்னும் தெரியப்படுத்தலை. அப்படி டேரெக்டாக வந்துட்டாங்கன்னா ரஷ்யா வந்து நிற்க முன்னாடி அமெரிக்காவை எதிர்த்து அந்த தலைவலி வேறு இருக்குது. ஸோ அமெரிக்கா அதை யோசிக்காமையாக இருக்கும். இப்போ என்ன தெரியுமா நிலைமை போயிட்டுருக்கு, அமெரிக்கா உதவி செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி அந்த ஃபாடோ சைட்டை முக்கியமான மச்சு காலி பண்ணணும் அப்படின்னு இஸ்ரேல் முடிவு பண்ணியிருக்கான். சரி, இஸ்ரேல் முடிவு பண்ணிடுச்சு, ஓ முடியா நீயே பண்ணிக்கோ அப்படின்னு அமெரிக்கா கழட்டி விட வாய்ப்பு இல்லைல்ல. அமெரிக்கா ஒன்று என்ன பண்ண முடியும், அவங்களோட மிகப்பெரிய அந்த பங்கர் பஸ்டர் பாம் இருக்குல்ல, அது இஸ்ரேலுக்கு கொடுத்து உதவ முடியும். அந்த பாம்பை வச்சு இஸ்ரேல் வேலையை காட்டலாம். சரி ப்ரோ, அமெரிக்காவோட B2 பாம்பரை வச்சு தானே அந்த ஆயுதங்கள்லாம் பிரயோகிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மாற்றா வேற எதனா ஆயுதங்கள் கூட அமெரிக்கா வச்சிருந்திருக்கலாம். இல்லைனா வேற ஒரு புதிய திட்டத்தை கூட கொண்டு வரல. இதுக்காக அவங்க பெனட்ரேட் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு தொகுப்பி அவசரநிலையை கொண்டு வரலாம். என்ன பண்ண காத்திருக்காங்களோ. ஆனால் அமெரிக்கா உதவி இல்லாமல் இஸ்ரேல் கண்டிப்பாக அடிக்காது ஃபாடோவை. ஆனால் அமெரிக்கா அதை ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணி இஸ்ரேல் போய் அடி அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க, மறைமுகமாக மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இஸ்ரேல் ஒரு அடித்து முடிச்சதுக்கப்புறம் அமெரிக்கா அப்போ வேணா ஸ்டேட்மெண்ட் விடும், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க, எங்ககிட்ட சொல்ல அவங்க அடிச்சதை அப்படின்னு வாங்க. பாருங்க, ட்ரம்ப் மட்டும் டைரெக்டாக அந்த வாரில் அமெரிக்கா வருதுன்றதை அனௌன்ஸ் பண்ணாமல் இஸ்ரேல் போய்ட்டு ஃபாடோவை அடிச்சுது. அதுக்கப்புறம் அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ்ல இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வெளியே வரும். டிமிட்ரி பெஸ்கோவ் இவர் தான் கிரெம்ளினோட ஸ்போக்ஸ் பர்சனுங்க. இவர் சொன்னால் ரஷ்ய அரசை சொன்னதுக்கு சமம். ஓகேவா? அப்பேற்பட்ட என்ன சொல்கிறாரு, என்னங்க யாரை பார்த்தாலும் சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, ஈரானோட சுப்ரீம் லீடர், அவரை தூக்குவான் அதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்றாரு. கற்பனை கூட பண்ணி பார்த்துறாதீங்க. அதுவும் ஈரானில் தலைமை மாற்றத்துக்காக நீங்கள் அவரை தூக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத கான்சிக்வன்சஸை எல்லாரும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, அதே நான் ஏற்க தகுந்த ஒரு விஷயமா இல்லைன்னு தாங்க சொல்கிறேன் அப்படின்றாரு. அவரை கொடுறதை பற்றி நீங்கள் பேசவே பேசாதேன்றாப்புல. அது ஒரு பெரிய தப்புன்ற மாதிரி தான் டிமிட்ரி பெஸ்கோவ் சொல்கிறாரு. ஒரு வேளை சில பேர் சொல்கிற மாதிரி சுப்ரீம் லீடரை தூக்கிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும், நியூக்ளியர் பாபம் அதுக்கப்புறம் உருவாக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க எங்கள் சுப்ரீம் லீடரை தூக்கிட்டீங்களே, உங்களை சும்மா விட மாட்டேன், இஸ்ரேல் அடிச்ச தீர்வுன்னு அங்கே ஈரானுக்குள்ளே இருக்க மக்கள் பல பேர் முடிவு பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அவங்க அதை மனசுலேயே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சுப்ரீம் லீடரை நீங்கள் தூக்கிட்டீங்களா அப்படின்னு மனசுலேயே வச்சுருந்து எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ ஒட்டுமொத்தமாக எதிரிகளை அழிச்சிருவாங்க. அதில் எந்த ஒரு பேக் ஸ்டாண்ட் அவங்க எடுக்க மாட்டாங்க, அழிச்சிருவாங்க.
இது பேண்டரா பாக்ஸ் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு சமமாக அமைஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்துங்க, நீங்கள் இது போல் யாரும் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மறைமுகமான ஒரு அறிவுரையை டிமிட்ரி பெஸ்கோ இப்போ வழங்கியிருக்காரு. ரைட்டு, பெஸ்கோ பேசுனதை கேட்டீங்க. அடுத்து விளாடிமிர் புட்டின், ரஷ்ய அதிபர், அவர் என்னென்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆக்சுவலாக அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் இந்த தேர்ட் வேர்ல்டு வார் இருக்குல்ல, அது என்ன ஆரம்பிச்சிருமோ? இப்போ நிலமை போயிட்டுருக்கலாம் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது சார், எப்படி என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ விளாடிமிர் புட்டின் என்ன சொல்கிறாரு, அது வரைக்கும் நல்லா கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருந்த ஆள் உடனே மூஞ்சி மாறிடுச்சு. நான் இதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேங்க, அந்த மனநிலை தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாப்புல, ரஷ்யா அண்ட் சைனா இந்த 2 நாடுகளும் எந்த ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரையும் ஷேப்பிங் பண்ணவே இல்லை. ஓகேவா? அதை பண்ணவும் மாட்டோம். நாங்கள் அந்த நியூ வேர்ல்டு ஆர்டரை ஐடென்டிஃபை பண்ணுறது ப்ளஸ் அதுக்கான பாத் இருக்குல்ல, அதை கிரியேட் பண்ணணும். இந்த உலகத்தில் இருக்க பெரும்பாலான மக்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாத்தை கிரியேட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நியூ வேர்ல்டு ஆர்டர்னு ஒன்று இயற்கையாக வரப்போகுதுங்க. அதை நான் செட் பண்ணுற அஜெண்டா, சைனா செட் பண்ணுற அஜெண்டா அதெல்லாம் கிடையாது, இயற்கையாக வரும். அது வர்றப்போ எப்படி இருக்கும்னா, சூரிய உதயத்தை நம்ம பார்க்குறோம்ல அந்த அளவுக்கு இருக்கும், அப்படி இருக்கும்ன்றாப்புல. ஸோ ஒரு சூரியன் உதிக்கிறப்ப எப்படி இந்த பூமியோட எல்லா மூலைகள்லையும் அந்த கதிர் போய் விழுதோ அதே மாதிரி தான். யாராலையும் அதுக்கிட்ட தப்ப முடியாது அப்படின்றாரு நியூ வேர்ல்டு ஆர்டர் கிட்ட இருந்து. அதை தவிர்க்கவும் முடியாதுன்றாரு. புரியுதா மக்களே? அஜெண்டா ஒன்று தான், ஆனால் அதை யார் அமெரிக்கா கொண்டு வருதா ரஷ்யா கொண்டு வருதா, இதுதான் மேட்ரு. இது கூட தான் அப்படியே கனெக்ட் பண்ணி வேர்ல்டு வார் 3 பற்றி பேச ஆரம்பித்தார். எனக்கு அதை பற்றின ஒரு கவலை பெருசாக இருக்கதாங்க செய்யுதுன்னு விளாடிமிர் புட்டினே சொல்கிறாப்புல. வேர்ல்டு வார் 3 வரவே வராதுன்னு அவர் சொல்ல, எனக்கு அது வந்துடுமோன்ற கவலை இருக்க தான் செய்யுது. நாம் எல்லாம் ஒரு தீர்வை நோக்கி போகணும். நான் அப்புறம் அமெரிக்கா எல்லாருமே ஒரு தீர்வை நோக்கி போனோம். அது அமைதியான தீர்வாக மட்டும்தான் இருக்கணும். நாங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்கான காரணம் அவங்களோட நியூக்ளியர் பவர் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பீஸ்ஃபுல்லான ப்ராசஸ்க்கு தாங்க இருக்கு. அங்கே இருக்க மக்களுக்கு ஃபுல்லாக எனர்ஜியை கொடுக்கறது, கரண்ட் கொடுக்கறது, இதுக்கு தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது எதுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஏதோ வெப்பனை கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஈரானை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல எனக்கு. ரஷ்யா ஈரானில் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை கட்டுறதுக்கான எல்லா டீலும் ஓகே பண்ணியாச்சு. இப்போ அந்த வேலையை நம்ம பெருசாக ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஈரானில் இருக்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் சார்ந்து ஒவ்வொருத்தராக கண்டுபட்டு இருக்கிறது எங்களுக்கு சரியாக படலைங்க. இதெல்லாம் நான் நெத்தன்யாகுக்கிட்டே சொல்லிட்டேன், யார் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர்கிட்டயே. அவர் நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டு தலையாட்டுறாரு, ஆமாம் சரின்னு அக்ரி பண்ணுறாரு. இதே விஷயங்களை நான் ட்ரம்ப்கிட்டே சொல்லியிருக்கேன், ஒரு ரெக்வஸ்ட்டாக முன் வச்சிருக்கேன், அவரு அதை அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ 3ஆம் உலகப் போர் சார்ந்து நமக்கு அந்த பயம் இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசின வரைக்கும் அவங்க ஓகேன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, பார்ப்போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. விளாடிமிர் புட்டினோட அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. ரைட்டு, இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சரான இஸ்ரேல் கேட்ஸ் இவர் என்ன சொல்றாரு, இந்த ஈரானோட குட்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இதுக்கான பாலஸ்டீனியன் காப்ஸ் இதோட கமாண்டரா இருந்த சையத் இசாடி இந்த பர்சனை நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோன்னு அடுத்த எலிமினேஷன் லிஸ்ட்டை அவர் வெளியிட்டிருக்காப்புல. ஸோ முக்கியமான தலையை தூக்கியிருக்காங்களா, அது எங்கே எப்படி தூங்கினாங்க தான் மேட்ரு. ஏன்னா பல பேர் இந்த காசா சேல் ஆச்சாங்களா நினச்சிட்டு இருப்பீங்க, அங்கெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஈரானோட குவாம் சிட்டி இருக்குல்ல, அங்கே வரைக்கும் இஸ்ரேல் போர் விமானங்கள் அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அந்த இடத்துல இவங்க அட்டாக்கை பண்ணியிருக்காங்களா இப்போ. அந்த அட்டாக்ல தான் அந்த முக்கியமான பெருந்தலை சையத் இசாடியை அவங்க தூக்கியிருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் இந்த பர்சன் யாருன்ற அந்த பேக்ரவுண்ட் செக்கும் பண்ணியிருக்கு இஸ்ரேல். அதை இப்போ உலகத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, அக்டோபர் 7 அட்டாக் இருக்குல்ல, அந்த அட்டாக்குக்கு ஃபண்டு பண்ணது இந்த பர்சன் தான். அது மட்டும் இல்லை, அந்த அட்டாக்குக்கு தேவையான ஆயுதங்கள் இருக்குல்ல, அதை சப்ளை பண்ணதும் இதே பர்சன் தான். அப்பேற்பட்ட பர்சன் நாங்கள் தூக்கி ஒரு ரிவெஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ எடுத்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒன்று மட்டும் கிடையாதுங்க, எலிமினேஷன் லிஸ்ட்டில் இன்னொருத்தரையும் சேர்த்துருக்காங்க, அமீன்பூர் ஜவுதாக்கி அப்படின்ற ஒரு பர்சன். இவர் யாருன்னா, இந்த ஐஆர்ஜிசி இருக்குல்ல, அதோட ஏர்ஃபோர்ஸ் பிரிவு இருக்கு பாருங்க, அதில் 2வது யூஏவி பிரிகேடோட கமாண்டராக இருந்தவர். அப்பேற்பட்ட பர்சன் தான் இந்த ஜூடாக்கி. இந்த பர்சனை நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோன்னு இப்போ இஸ்ரேல் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இவரோட ரோல் என்னவா இருந்திருக்காமா, இந்த இஸ்ரேல் மேலே ஈரான் தொடர்ந்து யூஏவிஸை வச்சு ஃபுல்லாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கு மூளையாக செயல்படுறது இந்த பர்சன் தான். அவர் தான் ஃபுல்லாக டைரக்ட் பண்ணியிருக்காரு, எங்கெங்கே அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச் எங்கேருந்து பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சவுத் வெஸ்டர்ன் ஈரானில் இருக்கிற அஹ்வாஸ் இருக்குல்ல, அந்த பகுதியில் இருந்து தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆர்டர்ஸை கொடுத்தது அங்கேருந்து இவர் தானே, அவர் கதையை முடிச்சதா அவங்க சொல்லியிருக்காங்க இஸ்ரேல். இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாக நடந்துகிட்டு இருக்கா, இஸ்ரேல் வாங்கின அடியை ஈரானுக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்க மாதிரியா இருக்கா. இதுக்கு மத்தியில் ஐநாவுக்கான அமெரிக்க பிரதிநிதி டோரத்தி ஷி இவங்க ஒரு விஷயத்தை பார்த்து படிச்சுட்டே இருந்தாங்க. அதை பைஹார்ட் பண்ணி எதுவும் இல்லை, எழுதி படிக்கிறதுனா எல்லா பழக்கம் தானே, அது அஃபிஷியலாக இருக்கும் டெலிகேட்ஸ் பற்றியில். அவங்க படிச்சுட்டே இருந்தாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈரானை பற்றி பேசுறதுக்கு பதிலாக இஸ்ரேலை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஈரானு இஸ்ரேல் நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுல, சின்ன ஈ பெரிய ஈன்னு சொல்லிட்டு. இவங்க அதை படிக்கும் போது என்ன சொல்லிட்டாங்க, இஸ்ரேலி கவர்மெண்ட் கேயாஸ், டெரர் அண்ட் சஃபரிங் த்ரூ அவுட் த ரீஜன்னு சொல்லிட்டாங்க.
அதாவது இவங்க போயிருக்கிறது இஸ்ரேலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் பேச்சுவாக்கில் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இதில் சில ஈரான் ஆதரவாளர்கள் இதை பார்த்து என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை விடுதலை வெளியே வந்து தானே ப்ரோ ஆகும், அதான் அவங்க மனசில் இருக்கிறது வாய் தவறி வெளியே வந்துச்சு அப்படின்ட்டாங்க. இவங்க சொல்லிட்டதுக்கப்புறம் சமாளிச்சிருப்பாங்க சில விஷயங்கள். இது கூட அப்படியே ஈரானே சேர்த்து கொண்டு வந்திருப்பாங்க அவங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதை பாருங்களா நீங்களே, இது டங் ஸ்லிப்பா இல்லை உண்மை வெளியே வந்துச்சா, இதெல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனால் ஒன்றுங்க, அங்கேருந்த டெலிகேட்ஸ்லாம் பயங்கர ஷாக்கு. Israel's government has also spread chaos, terror, and suffering throughout the region. Iran's government has also spread chaos, terror, and suffering throughout the region. Let us not forget that the Iranian government was an enabling and ideological material force behind Hamas's deadly assault on Israel. வாய் தவறி அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டீங்க. அடுத்தபடியா ரொம்ப தெளிவா ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து வெளியிட்ட இவரோட ஸ்டேட்மெண்ட்டே பார்த்துட போறீங்க. வேற யாரும் இல்லை, ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்பாஸ். இவர் இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்குல்ல, இந்த செஷன் ஜெனீவாவில் போயிட்டு இருக்குங்க. அந்த செஷனுக்கு நேர்லேயே போய் பேசியிருக்காப்புல. இல்லை ஹைலைட்டே என்னன்னா, அந்த பக்கம் இந்தியா, இந்த பக்கம் ஈராக். ஸோ இந்த 2 பிரதிநிதிகள் அமர்ந்திருக்காங்க. அதுக்கு நடுவில் இவர் ஈரான் பிரதிநிதியாக அமர்ந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பிட தகுந்த விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே இஸ்ரேல் அடிச்சிருக்குல்ல, இது டிப்ளமசிக்கு எதிரான ஒரு துரோகம்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கலாம், டயலாக் மூலமாக தீர்த்துக்கலாம், ராஜாங்க ரீதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பின்னாடி போய் இப்படி அடிச்சிருக்காங்களே, இது ஒரு மிகப்பெரிய துரோகங்க. இது இஸ்ரேல் எங்களுக்கு எதிராக பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொடிய வார் கிரைம்ஸையும் போர் குற்றங்களையும் இஸ்ரேல் ஈரான் மேலே பண்ணியிருக்கு. இஸ்ரேல் இந்த சர்வதேச சட்ட விதிகள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே மீறிடுச்சு. 1-2 இல்லை, எல்லாத்தையும் மீறிடுச்சு. இப்போ ஈரான் திருப்பி அடிக்குது இஸ்ரேலை. எதுக்காக? எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கணும். நாங்கள் இப்படியே அடி வாங்கிட்டே இருந்தோம்னாக்கா இஸ்ரேல் திரும்ப திரும்ப எங்கள் மேலே அடிச்சுட்டே இருப்பாங்க, எங்கள் மக்கள் செத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் திருப்பி அடித்தா மட்டும் தான் அது எங்களை பாதுகாக்கிற மாதிரி அமையும். அதுக்காக தான் நாங்கள் இஸ்ரேல் அடிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த காரணத்தை அங்கே சொல்லியிருக்காப்புல. இப்போ நான் சொல்லி கேட்டீங்களே, அவர் சொல்லுவார். இப்போ தெளிவாக கேளுங்க மக்களே. Mr. President, Switzerland is the custodian of Geneva Conventions and protocols on IHL and has an important responsibility in this regard. Indeed, every state party to 1949 Convention shall shoulder their responsibility under these conventions, in particular Common Articles 1 and 3 of these conventions. Dear colleagues, we were attacked in the midst of an ongoing diplomatic process. We were supposed to meet with Americans on 15 June to craft a very promising agreement for peaceful resolution of the issues fabricated over our peaceful nuclear program. It was a betrayal of diplomacy and an unprecedented blow to the foundation of international law and UN system. Let me be clear. If there is any use of costly systems and mechanisms we have created for the past 80 decades to preserve human rights and dignity, now is the time to do it. We need action now. Otherwise, the whole UN-based international law system would corrode badly. This is a historic moment for human civilization when a civilized nation has come under an unjust war of aggression. The world, every state, every UN mechanism and body has to be alarmed and has to act now to stop the aggressor, to end impunity and to hold the criminals accountable for their unending atrocities and crimes in our region. This is a call from someone who has allocated his whole life to dialogue and diplomacy, but who also is a veteran of an imposed war by Saddam regime and knows how to defend his beloved motherland. Thank you so much. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அமைதியை பற்றி எல்லா நாடுகளோட தலைவர்களும் கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அமைதியை நோக்கி போங்கன்னு சொன்னால் போகவே மாட்டாங்க. வித்தியாசம் புரியுதா? அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.